மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மீனத்துக்கு நடக்கக்கூடிய இந்த நேரம் சாதாரணமான நேரம் கிடையாது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதியான திருப்பம் தொடங்கியிருக்கு. அதாவது நீங்கள் கடந்த சில நாட்களாகவே ஒரு அமைதியான நிலையை உணர்றீங்க. சில விஷயங்கள் முடிஞ்ச மாதிரியும் சில மனிதர்கள் உங்களை விட்டு தூரமாக போன மாதிரியும் மனசிற்கு ஒரு புதிய புரிதல் வந்திருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 12 வருட ஜோதிட சுழற்சியில் ஒரு முக்கியமான கதவு மீனத்திற்கு திறக்க போகுதுங்க. இந்த வீடியோ பதிவில் நான் ஒரு குறிப்பிட்ட 3 மாத காலத்தை சொல்ல போகிறேங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தாங்க அடுத்து வரக்கூடிய 3 வருஷத்தோட திசையை தீர்மானிக்கும். மீன ராசி உணர்ச்சியோட ஆழம், தியாகத்தின் உச்சம், மௌனத்தின் வலிமை. நீங்கள் எல்லாரையும் புரிஞ்சுக்குவீங்க, ஆனால் உங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. கடந்த 1 வருஷமாகவே நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு அமைதியான மாற்றத்தை அனுபவிச்சிருப்பீங்க. என்னோட மதிப்பு என்ன, நான் எதுக்கு இவ்வளவு கொடுக்குறேன், என்னோட நேரம் எப்போ தான் வரும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் இந்த கேள்விகள் உங்களோட உள்ளார்ந்த விழிப்புணர்வை திறக்க ஆரம்பிச்சிருக்கு. அதற்கான அறிகுறிகள் தாங்க இது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு உங்கள் ராசி அதிபதி. சனி பகவான் என்ன செய்வாருன்னா கடந்த சில நாட்களாகவே உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலுமே வளர்ச்சி பொறுமையாக தாங்க இருக்கும். ஏதாவது ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு நீங்களே நினைச்சாலும் அந்த முடிவை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தள்ளி போகுங்க. அதனால உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா எதுவுமே வேகமாக நகர மாட்டேங்குதே, நான் என்னதான் செஞ்சாலுமே எதுவுமே வேகமாக போகலையே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கவனமாக கேளுங்க, சனி என்னைக்குமே உங்களை புறக்கணிக்காது, ஆனால் தாமதமாக்கும். இந்த தாமதம் நிராகரிப்புக்கு இல்லைங்க, மிகப்பெரிய அளவில் உங்களை தயாராக்குவதற்காக சனீஸ்வரன் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பிச்சு கொடுக்கும் வாத்தியார்னே சொல்லலாங்க. அவரு உங்களுக்கு எதை தந்தாலுமே அதை தாமதமாக தான் தருவார். ஆனால் நிரந்தரமாக அந்த பாராட்டுகளும் கௌரவங்களும் உங்களோட வாழ்க்கையில் நிலச்சிருக்கும்படி தருவாருங்க. மீனராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, கடந்த 8 மாதங்களாக நீங்கள் கடந்து வந்த பாதை சாதாரணமானது கிடையாதுங்க. அது உங்களோட வாழ்க்கையில் ஒரு அமைதியான உணர்வு விழிப்பு காலம். இந்த காலத்தில் ஒரு உண்மையான உறவு உங்களுக்கு தெளிவாக தெரிய வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் சந்தேகப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு தள்ளி வச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ மனசு அந்த ஒரு விஷயத்திற்கு சம்மதிக்காது. யார் உண்மையாக இருக்கீங்க, யார் தேவைக்காக இருக்காங்க, யார் உங்கள் மனசை மதிக்கிறாங்க, இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே உங்களுக்குள்ளேயே அமைதியாக கிடச்சிருக்குங்க. மிகப்பெரிய ஒரு உண்மையை தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. மற்றொரு முக்கியமான மாற்றம் நடந்திருக்கும். அது என்னன்னா உங்களுடைய சுற்று வட்டாரம் இயல்பாகவே வடிகட்டப்பட்டிருக்கும். நீங்கள் யாரையுமே தள்ளி வச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு சில பேர் அவங்களாவே உங்களை விட்டு தூரமாக போயிருப்பாங்க. சில உரையாடல்கள் குறைஞ்சிருக்கும். சில உறவுகள் மெதுவாக பலவீனமாக இருக்கும். இது எல்லாமே இழப்பு கிடையாதுங்க. சரியான இடத்திற்கு மீனம் இப்போ நகர்ந்துட்டு இருக்குது. வேலை சார்ந்த விஷயங்களிலும் நான் செய்கிற உழைப்புக்கு மதிப்பு கிடைக்குதா, இங்கே நான் வேலை செஞ்சேன்னா என்னால் வளர முடியுமா, இப்படி உங்களையே நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இது குறை கூறுற மனநிலை கிடையாதுங்க, மிகப்பெரிய மாபெரும் விழிப்புணர்வு. ஒரு நாள் நீங்கள் அமைதியாக இருந்தபோது உங்கள் ஒரு ஆழமான எண்ணம் வந்திருக்கும், இனி நான் மாறணும், இதுக்கு மேலேயும் நான் இப்படியே இருக்கக்கூடாது
அப்படின்னு அந்த எண்ணம் கோபத்தில் வந்தது கிடையாது. அது தெளிவில் வந்தது. அது பழிவாங்கிற எண்ணமும் கிடையாதுங்க. சுயமரியாதையோட எழுச்சி. இனிமேலும் நான் என்னோட சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ண தருணம். அந்த ஒரு எண்ணமே உங்களோட வாழ்க்கையோட திருப்பங்க. அது சாதாரணமான சிந்தனை கிடையாது. உங்கள் உள்ளம் அடுத்த நிலைக்கு தயாராகி இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான். நம்மளோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னா முதல்ல நம்மளோட மனசு மாறணும். அந்த மாற்றம் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பாகவே மீன ராசிக்கு ஆரம்பிச்சாச்சு. மீன ராசிக்காரர்களே, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த கவனமாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு காலத்தில் தூரமாக போன ஒருத்தர் மறுபடியும் உங்களோட தினசரி வாழ்க்கையை தொட போகிறாரு. அவர் யார் தெரியுமா? ஒரு பழைய நண்பராக இருக்கலாம், அல்லது ஒரு பழைய காதலாக இருக்கலாம், அல்லது உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒருத்தராக இருக்கலாங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த முறை நிலைமையே வேறு. என்னென்னா, நீங்கள் இப்போது பழைய ஆள் கிடையாதுங்க. உங்கள் மனநிலை மாறி இருக்கு. உங்களோட மதிப்பு உணர்வு உயர்ந்திருக்குங்க. யாரை உள்ளே வரவிடணும், யாரை வெளியவே வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான தெளிவு உங்களுக்கு வந்திருக்கு. இந்த சந்திப்பு பழைய காயத்தை மறுபடியும் திறக்க வரலங்க. அது ஒரு உறுதியை தர வந்திருக்குது. நீ சரியான பாதையில தான் இருக்கியா அப்படின்னு விதியே உங்களுக்கு சொல்ல வருங்க. கவனமா பாருங்க. முன்னாடி நீங்க அதிகமா விளக்கம் கொடுத்திருப்பீங்க, அதிக நேரம் காத்திருந்திருப்பீங்க, அதிகமா எல்லாத்தையுமே தாங்கி இருப்பீங்க. ஆனா இந்த தடவை நீங்க அமைதியா இருப்பீங்க. ஆனால் பலவீனமாக இல்லைங்க, மிகவும் உறுதியாக உங்களோட மன அமைதிக்குள்ள ஒரு வலிமை இருக்கும். இந்த சந்திப்பு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு திரும்புறதுக்காக இல்லைங்க, உங்களோட வளர்ச்சியை நீங்களே உணர்றதுக்கான ஒரு காலத்தில் உங்களை விட்டு தூரமாக இருந்தவங்க இப்போ உங்களை தேடி வர்றது எதுக்காக அப்படின்னா, இழந்ததை நினைவுபடுத்துறதுக்காக இல்லை, நீங்கள் எத்தனை உயர்ந்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக. மீன ராசிக்காரர்களே, சில சந்திப்புகள் உறவுக்காக வராதுங்க, உறுதிக்காக வரும். அந்த உறுதி உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு கதவை மூடிக்கிட்டு ஒரு புதிய கதவை திறக்கும். இந்த 7 நிமிஷம் அதாவது நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஏன்னா இந்த செய்தி உங்கள் நேரத்துக்கு தான் வந்திருக்கு. உங்களுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் என்னோட மூலியமாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்காகத்தான் இருக்குது. மீன ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, இப்போ உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற மிகப்பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நீங்கள் உங்களை நிரூபிக்க நிறைய முயற்சி செஞ்சீங்க. நான் நல்லவன் தான், நான் உண்மையானவன் தான், என்னை எல்லாருமே புரிஞ்சுக்கணும், இப்படி பல தடவை உங்கள் மனசை விளக்க முயற்சி செஞ்சீங்க. ஆனால் இப்போது அந்த நிலைமையிலிருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. இனி எந்த ஒரு விஷயத்தையும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு உங்களினுடைய உள்ளம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுவரைக்கும் அடுத்தவர்களால் நீங்கள் தேர்வு செய்யப்படணும் அப்படின்னு காத்திருந்தீங்க. இனி நீங்களே தேர்வு செய்ய போகிறீங்க. யாரை பக்கத்தில் வைக்கணும், எந்த சூழ்நிலையில் இருக்கணும், எந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இந்த முடிவுகளை நீங்களே எடுக்க தொடங்கியிருக்கீங்க. இது சின்ன மாற்றம் போல தான் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே இதுதாங்க உங்களோட விதியை மாற்றக்கூடிய ஒரு பெரிய அடித்தளம்ங்க. உறுதியாக இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க. நீங்கள் அந்த அடித்தளத்தின் மேலே எப்பேற்பட்ட விஷயத்தையும் ஏற்றி நின்று சாதிக்கலாம். ஏன்னா ஒரு மனுஷன் தன்னோட மதிப்பை
உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் அவன் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் அவனோட வாழ்க்கை பாதையை மாற்றும். மீன ராசிக்காரர்களே, நீங்கள் இனிமே யாருக்காகவும் விளக்கம் கொடுக்க மாட்டீங்க. அமைதியாக இருப்பீங்க, ஆனால் உறுதியாக இருப்பீங்க. உங்கள் அமைதி பயத்தினால இல்லைங்க, தெளிவால் வந்ததுனால இந்த மனமாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த உயர்வுக்கான தொடக்கமாக இருக்க போகுதுங்க. அடுத்த 60 முதல் 90 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான காலம். இது சாதாரணமான காலம் இல்லைங்க, இது விதியோட கதவுகள் திறக்கக்கூடிய நேரம். இந்த நாட்களில் எதிர்பாராத வாய்ப்பு உங்களை தேடி வரும். பணவரவு தொடர்பான ஒரு திறப்பாகவும் அது இருக்கலாங்க, புதிய பொறுப்பாகவும் இருக்கலாம், அல்லது முற்றிலும் புதிய மாறுபட்ட வேறுபட்ட தொடக்கமாகவும் இருக்கலாங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நடந்தே தீரும். அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மீனராசி, எந்த ஒரு வேலையுமே இருந்தாலும் சரிங்க, அதை நிதானமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க. குறிப்பாக அறிவாற்றல் ரொம்ப அதிகங்க. ஆனால் அதை எப்போவுமே வெளியே காட்டிக்க மாட்டாங்க. மற்றவங்கள பேச விட்டு அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வம் மிக்கவங்க. தெளிவான சிந்தனையும் புத்தி சாதுரியமும் கொண்டவங்க. இதனாலேயே மேக்சிமம் இவங்க நினச்சதை காலதாமதமானாலும் அடைஞ்சிருவாங்க. தன்னோட குறிக்கோளை அடையிற வரைக்கும் உண்மையை மட்டுமே தூக்கி சுமந்துட்டு இருப்பாங்க. மீனராசிக்கிட்ட நீங்கள் பழக்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னாவே நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தாங்க இவங்க கூட நட்பு தொடரும். மீனராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்டில் ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா முதல்ல இவங்க தான் கண்டுபிடிச்சிருவாங்க. இதனாலேயே வீட்டில் இருக்கவங்க இவங்களை பார்த்தா கொஞ்சம் நடுங்கவும் செய்வாங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிடுவாங்க. தப்புன்னு தெரிஞ்சால் அதுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்க. கற்பனை வளம் அதிகம் இருக்குங்க. கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க. முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை தள்ளி வைப்பாங்க, நல்லவங்களை தூக்கி பிடிப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மீனராசிக்கு இது நாள் வரைக்கும் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமும் கண்ணீருமா தாங்க இருந்துச்சு. மீனம் அப்படின்னாவே தன்னோட அழுகைக்கும் தன்னோட தாகத்துக்கும் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மீன் அழுறது யாருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க மீனராசிக்காரங்க தன்னோட கஷ்டத்தை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. 10 ரூபா இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களுக்கு செலவு பண்ணிட்டு தாங்கிட்ட இல்லை அப்படிங்கிறது கூட வெளிப்படுத்தாமல் போயிடுவாங்க. ஆனால் இவங்க சுற்றி இருக்கவங்கெல்லாம் நினைப்பாங்க இவங்களோட கஷ்டத்தை வெளியே காட்டாததுனால இவங்க எப்போவுமே ரொம்ப நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சில நேரங்களில் இவங்க தனிப்பட்ட முறையில் அழுகவும் செஞ்சுருவாங்க. என்னடா இது, நம்ம பார்த்து எல்லாருக்கும் நல்லது பண்ணிகிட்ருக்கோம், நமக்குன்னு யாருமே எதுவுமே செய்யறது இல்லையே, என்ன ஏதுன்னு கூட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, நமக்கு வலிக்கலையான்னு கூட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்க. நம்ம சாப்பிட்டோமா சாப்பிடலையான்னு கூட யாரும் பார்க்குற கால் இல்லை அப்படின்னு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரொம்ப வருத்தப்படக்கூடியவங்க தாங்க அதிகம். ரொம்ப பொறுமைசாலிங்க. இதனாலேயே பல பேர் இவங்களினுடைய பொறுமையை சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் கண்ணீர் விட்டீங்க, கதறி அழுதுட்டீங்க, நம்மளுடைய வாழ்க்கை நிலை மாறாதுன்னு கூட நினச்சிருப்பீங்க. ஆனால் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நம்மளாக ஒரு இடத்துல சொல்லுவோம், ஏதாவது தப்பு தண்டனை நடந்துட்டா அட என்ன கிரகமோ தெரியலப்பா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க. அதாவது கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து தான் நமக்கு நல்லதும் கெட்டதும். அப்படி பார்க்கும்போது 4 கிரகங்களினுடைய சேர்க்கையினால் மீன ராசிக்கு உங்களினுடைய தலைவிதி 100க்கு 100% மாறப்போகுது. அது நல்ல வகையில். அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்க போகுதுங்க. இந்த சதுர்கிரக யோகத்தால் தான் இது எல்லாமே நடக்க போகுது. அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி 4 கிரகங்களினுடைய சேர்க்கையை தாங்க சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அந்த வகையில்
மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் கிரகங்களினுடைய சேர்க்கை நடைபெற போகுது. இது அரிய நிகழ்வாக நாங்கள் ஜோதிடத்தில் சொல்லுவோம். இந்த அரிய நிகழ்வினுடைய தாக்கம் மீன ராசிக்கு எப்படின்னா, ஏற்கனவே ராகு பகவான் மீன ராசியில் இருந்துட்டு வர்றாருங்க. அதனாலேயே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுப்பாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க, வைராக்கிய குணம் கொண்டவங்க. ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது ரொம்பவும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. அடுத்தவங்களினுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க, தனக்கு சரின்னு பட்ட விஷயத்தை மட்டுமே செய்யக்கூடியவங்க. இந்த விஷயம் இப்படி செய்யலாம்ப்பா, இது செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுனா மட்டும்தான் அந்த விஷயத்தை நீங்கள் செய்வீங்க. அதே மாதிரி மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்குவீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய்யறதுக்கு 100க்கு 100% கண்டிப்போடு இருப்பீங்க. கட்டுப்பாடு, கண்ணியத்தோடு வாழக்கூடியவங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை அதிக அளவில் சந்திக்கிறதும் நீங்களாக தான் இருப்பீங்க. நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். புலம்பி ரொம்ப மனசுக்குள்ளே வருத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையும் திருப்தி இல்லாமல் இருந்திருக்கும். நீங்கள் பரிந்து போய் பேசினாலும் சரி, இறங்கி போய் பேசினாலும் சரி, இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு பாதகமாகவே இருந்திருக்கும். எல்லா சூழ்நிலையிலுமே போராட்டமாகவே இருந்திருக்கக்கூடிய மீனராசிக்கு இனி ஒரு மாற்றம் வரப்போகுது. குறிப்பாக என்ன முயற்சி பண்ணாலும் தடையாகவே இருந்திருக்கு இல்லையா, எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாக போகுது. குறிப்பாக புதுசாக வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க. வீடு, கல்வின்னு எல்லா விதங்கள்லையுமே யோகம் வரப்போகுது. இந்த சுக்கிர பகவானே உச்சம்தான். உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல பலன்களை கொடுக்க போகுது. நீங்கள் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுலேயும் நல்ல முன்னேற்றத்தையும் அடைய போகிறீங்க. தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாக போகுதுங்க. லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் மீனராசிக்கு மாறப்போகுது. அதே மாதிரி மனசோர்வில் இருந்தவங்க எல்லாமே இந்த காலகட்டத்துக்கு சாதகமாக இருக்கிறதுனால வெளியூருக்கு போவீங்க, வெளிநாட்டுக்கு போவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரிக்கு யோகம் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. உயர் பதவி பெறதுக்கான யோகம் இருக்குது. உங்களினுடைய கடினமான உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் அதற்கேற்ற பலனையும் பெற போகிறீங்க. திருமண வாழ்க்கையும் எதிர்பார்த்தபடி அமைய போகுது. திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலமான சிறப்பான பலன்களை அடைய போகிறீங்க. பிடிக்காத வாழ்க்கையில் இருந்தவங்க கூட அதிலிருந்து வெளியே எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சுக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியம் பெறதுக்கான யோகம் இருக்குது. இப்போ காதலில் இருக்கவங்க திருமணம் செய்கிறதுக்கான யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் இப்போ சரியாக போகுது. ஆல்ரெடி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக சிகிச்சை பெற்றுட்டே வந்தீங்கள, அதற்குண்டான பலன்கள் இப்போ கிடைக்க போகுது. வண்டி வாகனம் மாற்றம் கூடிய யோகம் இருக்குது. வீடு மாற்றக்கூடிய யோகம் இருக்குது. ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நகை நட்டு வாங்கி சொத்து சேர்க்க போகிறீங்க. குழந்தையோட கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. பிள்ளைகளினுடைய கல்விக்கு தகுந்தது போல் சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு உணவு பழக்க வழக்கங்களை, கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தூக்கம் இல்லாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி நல்ல தூக்கம் வரப்போகுது. நிம்மதியான வாழ்க்கை நிலை மாறப்போகுது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தினால மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போக போகிறீங்க. அதே மாதிரி கடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. நிர்வாக திறமை, புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெற போகிறீங்க. கடனை அடைக்கிறதற்கான முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க. எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் மீனராசி, குறிப்பாக தெய்வ நம்பிக்கை அதிகமாக உங்ககிட்ட இருக்குது இல்லைங்களா, அதனாலேயே இந்த காலகட்டத்தில் ஆன்மீக காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவீங்க. குறிப்பாக பணப்புழக்கம் நல்ல வகையில் இருக்க போகுது. உறவுக்காரர்களோட மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்போகுது. முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் நிறைய பிறக்க போகுதுங்க. புதுசாக ஆடை அபகரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவீங்க. மின்சாதன பொருட்கள் எல்லாமே வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. பிள்ளைகள் வழியில் நீங்கள் பெருமைப்படக்கூடிய செய்திகளை கேட்க போகிறீங்க. திருமண முயற்சிகள் சாதகமாக முடிய போகுது. மகளுக்கோ மகனுக்கோ நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் அப்பப்போ இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்களும் மறைய போகுது. உற்றார் உறவினர்களோட
உங்களுக்கு இருந்த மனக்கசப்பல் மனத்தாங்கல்கள் மறைஞ்சு குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்க போகுது. அதே மாதிரி குடும்ப விவகாரங்களை மற்றவங்களினுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே இருந்தாலும் கடைசியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசாக்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகரிக்கும், பதவி மாற்றம் இடமாற்றம் ஏற்படுங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரிக்கிட்ட பேசும்போது பொறுமையை கடைபிடிச்சு பேசுங்க, நல்லது.